நீ இன்னும் கடிகாரத்தின் மணி அடிக்க காத்திருக்கிறாயா? உன்னை எழுப்ப ஒரு சத்தத்தையே நம்பியிருக்கிறாயா? அதற்கு இவ்வளவு அடிமையாகிவிட்டாய். ஏன் தெரியுமா? படுக்கையிலிருந்து எழுந்து வாழ்க்கையை எதிர்கொள்ள மனம் இல்லாததால். அந்த கடிகாரத்தின் மணி உன் வாழ்க்கையை வழிநடத்தப் போவதில்லை. நாளை உன்னுடையதுதான் என்று நினைத்து நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சோம்பேறித்தனத்துக்கு நீயே அதிகாரம் கொடுத்து விட்டாய். உன்னை நீயே எழுப்பிக்கொள்ள தயாராக இல்லை. மீண்டும் தொடங்கு, புதியதாக ஆரம்பி. உன் வாழ்க்கையை மீண்டும் புதிதாக உருவாக்கு. உன் வாழ்க்கை மதிப்புமிக்கது. அதற்காக போராடு. இந்த துயரத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வா. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வாழ்க்கையை மீண்டும் வாழத் தொடங்கு. பலவீனத்தை மௌனமாக்கி முன்னேறு. காரணங்களை ஒதுக்கி செயலில் இறங்கு. பாவம் பார்ப்பது உன்னை காப்பாற்றாது. நீ இந்த நிலைமையிலிருந்து வெளியேறும் வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய். வெளியேறும் கதவை தேடாதே, உன்னுள் இருக்கும் கதவை திற. உன்னுள் ஒரு பாதையை உருவாக்கு. எப்போதும் உதவி தேடிக்கொண்டே இருக்காதே. உன்னை நீயே காப்பாற்றிக் கொண்டு முன்னேறு. உன் வாழ்க்கையை மீண்டும் வெல்ல ஒரு வழியை கண்டுபிடி. எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லக்கூட துணியாதே. கைவிடுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. இது எளிதான பயணம் என்று நான் ஒருபோதும் கூறவில்லை. நீ விமர்சிக்கப்படுவாய். நீ தாழ்த்தப்படுவாய். எல்லோரும் உன்னை ஆதரிக்க மாட்டார்கள். எல்லோரும் உன்னை நம்ப மாட்டார்கள். சில நேரங்களில் நீ முழுவதும் உடைந்து போய் மீண்டும் எழுவது கூட முடியாதது போல தோன்றும். உன் வாழ்க்கை கட்டுப்பாட்டை இழந்தது போல, அதை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வர முடியாதது போல தோன்றும். ஆனால் இது உன் முடிவு அல்ல. இதுதான் உன் புதிய தொடக்கம். அந்த குழப்பத்தை மனதிலிருந்து நீக்கி நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேள். நீ மீண்டும் உன் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். நம்பிக்கை உன்னுள் உயிருடன் இருக்கிறது. வலிமை உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. அறிவு உன்னிடம் இருக்கிறது. திறமை உன் கைகளில் இருக்கிறது. இப்போதே வேலையில் இறங்கு. உன் காரியத்தை முடித்து காட்டு. இனி நீ வலிமையற்றவன் என்று கூறுவதை நிறுத்து. நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பும் அர்த்தமும் இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் உண்மையான பலம் உன்னுள் மறைந்துள்ளது. அந்த வலிமை உன்னுடன் பிறந்தது. உன் உடலை விட அதிக சக்தி கொண்ட ஒரு ஆழமான வலிமை உன்னுள் இருக்கிறது. நீ இப்போது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளும் நீண்ட காலம் நிலைக்காது. இது கடந்து போகும். உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உன் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எதையும் செய்யாமல் நேரத்தை வீணடிக்காதே. வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்று. ஏனெனில் உங்களுக்கு கிடைத்த நேரம் மிகவும் குறைவு. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நாம் தவிர்க்க முடியாத ஒன்று இருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒன்று நம்மை எல்லோரையும் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மரணத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. வாழ்க்கை ஒரு விளையாட்டு அல்ல நண்பர்களே. அது ஒரு அற்புதமான வரம். அதை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம், அதை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில்தான் அது இருக்கிறது. உன் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாய் என்று ஒரு முறை யோசித்துப் பார். எனக்கு புரிகிறது. மனிதர்கள் காயப்படுகிறார்கள். மனிதர்கள் சில தருணங்களில் வலியும் துயரமும் அனுபவிக்கிறார்கள். மனிதர்கள் சில நேரங்களில் கோபம் அடைகிறார்கள். அது எனக்கு புரிகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் நாம் மனிதர்கள். மனிதராக வாழ்வது சுலபமல்ல. மனிதராக இருப்பது ஒரு சவால். மனித வாழ்க்கை கடினமானது. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. யாராலும் உன்னை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாது.
உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய். இது முடிந்துவிடவில்லை. நீ உன் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க முடியும். ஆர்வம், உறுதி, நோக்கம், மனவலிமை இருந்தால் அனைத்தையும் சரி செய்ய முடியும். ஆனால் நீ சும்மா உட்கார்ந்து உன் நிலையை மாற்றாமல் துயரத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தால், பரிதாபம் தேடி அலைந்து கொண்டிருந்தால், யாராவது வந்து உன்னை காப்பாற்றுவார்கள் என்று காத்து கொண்டிருந்தால் நீ கடுமையான வேதனையில் சிக்கிக் கொள்வாய். உன்னை நீயே பரிதாபப்படுத்திக் கொள்வதை இப்போதே நிறுத்து. உலகம் அப்படித்தான். மனிதர்கள் அவர்களுக்கு பிடித்ததை செய்கிறார்கள். எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லோரும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். நீ ஒரு மோசமான நாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதற்காக உலகம் நிற்காது. நீ இன்னும் உயிருடன் தான் இருக்கிறாய். இதுவே இன்று நல்ல நாள் என்பதற்கான சான்று. அதனால் இது ஒரு நல்ல நாள் தான். ஒருவேளை அது மிகச் சிறந்த நாள் அல்லாமல் இருக்கலாம். நீ இந்த நாளை கடந்து வந்துள்ளாய். இன்னும் உயிருடன் தான் இருக்கிறாய். அதுவே இது ஒரு நல்ல நாள் என்பதற்கான சான்று. எல்லோரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் கீழே வீழ்த்தப்படுவார்கள். ஆனால் கீழே விழுந்த இடத்திலேயே நீ இருக்க வேண்டியதில்லை. நான் எப்போதும் சொல்வது போல, கீழே விழுந்தால் மீண்டும் எழுந்து முன்னேறிக்கொண்டே போ. உன்னை காப்பாற்ற யாரும் கீழே இறங்கி வர மாட்டார்கள். நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ இருக்க வேண்டியதில்லை என்ற நிலையில் இருந்து யாராவது உன்னை காப்பாற்றுவார்கள் என்று காத்திருக்காதே. என்னை காப்பாற்ற யாராவது வர வேண்டும், யாராவது வந்து என்னை இந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று காத்திருக்கின்றாயா? இல்லை. உன்னை நீயே காப்பாற்று. வழியை நீயே கண்டுபிடி. உன் குழப்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றவும், உன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரவும் யாரையும் தேடி அலையாதே. சில நேரங்களில் உன் பிரச்சனையிலிருந்து உன்னை நீயே வெளியே கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் உன்னை சந்தோஷப்படுத்த காத்திருக்காதே. உன் மகிழ்ச்சியை நீயே உருவாக்கு. இன்று உன்னிடம் இருப்பதை விட நல்ல வாழ்க்கையை மற்றவர்கள் தருவார்கள் என்று நம்பாதே. காத்திருக்காதே. உன்னை நம்புவதற்கு பதிலாக நீ மற்றவர்களை நம்பியிருக்கிறாய். உன்னுடைய சுயமரியாதையையும் நேர்மையையும் நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன் மதிப்புகளிலும் கொள்கைகளிலும் உறுதியாக நில். உன் மதிப்புகளையும் கொள்கைகளையும் விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இரு. சுயமரியாதையை எந்த காரணத்திற்காகவும் விற்றுவிடாதே. நீ எல்லாவற்றையும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றே தொடங்கு. இன்றே செயலில் இறங்கு. இன்றே முடித்து காட்டு. உனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறாய்? நீ என்றென்றும் இருக்கப் போகிறாய் என்று நினைத்து நேரத்தை வீணாக்காதே. வாழ்க்கையை அலட்சியமாக வாழாதே. நீ துயரத்தில் வாழ்வதற்கே பிறந்தவன் என்று நினைத்து வாழ்க்கையை வாழாதே. நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள். எளிதாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உண்மையான கஷ்டத்தை அறிய மாட்டார்கள். எளிதாக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கடினத்தின் முக்கியத்துவத்தை உணரமாட்டார்கள். உன் வலிமைக்காக அவர்களை நாடாதே. அவர்களை நோக்கி பார்க்க கூட துணியாதே. வாழ்க்கை அப்படி செயல்படாத நண்பர்களே. அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி புதிதாக உருவாக்குங்கள். உங்கள் காரணங்களை விட உங்கள் செயல்கள் அதிகமாக பேசட்டும். உங்கள் பலவீனத்தை விட உங்கள் செயல்கள் அதிகமாக பேசட்டும். உங்கள் செயல்கள் உங்கள் நரம்புகளில் ஓடட்டும். உடல் முழுவதும் பாயட்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்களே புதிதாக உருவாக்குங்கள். மனதாலும் உடலாலும் உள்ளத்தாலும் உன்னை நீ மேம்படுத்தவில்லை என்றால் நீ சிதைந்தபடியே இருப்பாய். பலவீனத்துக்கு இப்போதே முடிவு கட்டு. நீ உன் முயற்சியை விட சாக்குகளிலும் பலவீனத்திலும் அதிகம் கவனம் செலுத்துகிறாய். ஆனால் வலிமையாக இருக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க நீ மறுக்கிறாய். நீ ஒரு ஆண் என்றால் சக்தி வாய்ந்த உறுதியான ஆணாக மாறு. நீ ஒரு பெண் என்றால் சக்தி வாய்ந்த உறுதியான பெண்ணாக மாறு. நாம் நம் வாழ்வை காப்பாற்ற போராடிக் கொண்டிருக்கிறோம். நண்பா, நண்பி, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீயே கெடுக்காதே. சில நேரங்களில் உடைந்து போனாலும் அவை நிரந்தரமாக அப்படியே இருக்கும் என்று அர்த்தமில்லை.
எழுந்து நிற்க ஒரு வழியை கண்டுபிடி. வாழ்க்கையின் சவால்களை தாண்டி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே போ. உறுதியுடன் செயல்படு, வலிமையுடன் இரு, ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே. என் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன், உன் வாழ்க்கையை நீயே கவனித்துக்கொள். நீ இப்போது தோல்வி என்ற கட்டத்துக்குள் அடியெடுத்து வைத்து விட்டாய். சிறிது வழியை எதிர்கொள்ள மனதளவில் தயாராக இரு. வெற்றிக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க தயாராக இரு. ஒரு கட்டத்தில் எல்லோருக்கும் தோல்வி வரும். அதிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. உண்மைதான், யாரும் தோல்வியை விரும்ப மாட்டார்கள். ஆனால் நண்பர்களே, வெல்ல வேண்டும் என்றால் தோல்வியை சந்தித்தே ஆக வேண்டும். தோல்வி அது நம்மை பணிவாக மாற்றுவதோடு மட்டுமல்ல, நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு வாய்ப்பு மறைந்து இருக்கிறது. சில நேரங்களில் உடைந்து போனாலும் அவை நிரந்தரமாக அப்படியே இருக்கும் என்று அர்த்தமில்லை. எழுந்து நிற்க ஒரு வழியை கண்டுபிடி. வாழ்க்கையின் சவால்களை தாண்டி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே போ. ஒவ்வொரு வெற்றி கதைக்கும் பின்னால் ஒரு போராட்டம் இருக்கும். நீ சரியான பாதையில் முன்னேறுகிறாய் என்றால் போராட்டத்தை தவிர்க்க முடியாது. மீண்டும் மீண்டும் நீ தோல்வி அடைவாய். ஆனால் தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். தோல்வி ஒரு வளர்ச்சி பாதை. நீ தோல்வியடையும் நேரத்திலும் கூட வலிமையாக ஆகும் வாய்ப்பு கிடைக்கிறது. சவால்களுக்கு தயாராக இரு. சில நேரங்களில் வரும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள மனதளவில் தயாராக இரு. தோல்வியை எதிர்கொள்ள தயாராக இரு. ஆனால் அதனால் தாழ்ந்து போகாதே. அதை உன்னை தாழ்த்த விடாதே. மீண்டும் எழுந்து நின்று தொடர்ந்து முன்னேறு. உறுதியாக சொல்கிறேன், மேலும் பல தடைகள் மற்றும் தோல்விகள் வரும். வெற்றிகள் உன் பாதையில் வருகின்றன. அதுதான் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான சமநிலை, உன் நோக்கத்தை கட்டி எழுப்புவது. நீ யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழலிலிருந்து வந்தாலும் நீ தடைகளை எதிர்கொள்வாய். ஆனால் ஒருபோதும் கைவிடாதே. நீ முடியாது என்று நினைக்காதே. என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதே. உன்னிடம் அந்த சக்தி இருக்கிறது. உன்னால் முடியும் என்று நான் அறிவேன். உன்னிடம் முக்கியமான கேள்வி கேட்கிறேன். உன்னுள் அந்த சக்தி இருக்கிறது என்று நீ ஒத்துக்கொள்கிறாயா? இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள். வாழ்க்கையில் முன்னேறும் போது சவால்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். எல்லா போராட்டங்களையும் நீ வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில கற்றுக்கொள்ளத்தான். வெற்றி சுலபமாக கிடைக்காது. வெற்றி ஒரே இரவில் உருவாகாது. அது நேரமும் முயற்சியும் எடுக்கும். அதற்காக உழைக்க வேண்டும். அது ஒரு நீண்ட கடினமான பயணம். பொறுமை மனிதனின் மிகப்பெரிய பலம். உன் வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைய பொறுமையுடன் இருக்க கற்றுக்கொள். பொறுமையுடன் இருக்க நீ தயாராக இருக்க வேண்டும். முன்னேற வேண்டும் என்றால் உன்னிடம் பொறுமை இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த பயணத்தில் நீ தோல்வியையும் சந்திப்பாய். முன்னேறும் பாதையில் தோல்வி வரும். ஆனால் எல்லாம் தோல்வியில் சென்று முடியும் என்று நினைக்கும் தருணத்திலும் ஒருபோதும் உன் திறமையை குறைத்து மதிப்பிடாதே. நீ தோல்வியடைந்தாய் என்பதற்காக உன்னை பலவீனமானவன் என்று நினைக்காதே. தோல்வியடைந்ததற்காக உன்னை நீயே தாழ்த்தி என்னால் முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதே. ஒருவேளை நீ முழு முயற்சியையும் உழைப்பையும் கொடுத்திருந்தாலும் கூட தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த பயணத்தின் முழுவதிலும் நீ பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வரும். ஒருவேளை இது உனக்கான நேரம் அல்ல என்று நீ உணர வேண்டும். நீ சாதாரணமானவன் அல்ல. நீ நினைப்பதை விட நீ உயர்ந்தவன். அதை நீ உணர வேண்டும். நம்பிக்கையுடன் அதை கடந்து செல்ல வேண்டும். உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீ ஒவ்வொரு முறை விழும்போதும் மீண்டும் எழும் வலிமை உன்னுள் இருக்க வேண்டும்.
உயர்ந்து பார்க்கும் மனப்பாங்கை வளர்த்துக்கொள். எதிர்மறை விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாதே. இன்றைய உலகில் பலர் தங்கள் முன் இருக்கும் சவால்களை பார்த்து தளர்ந்து போகிறார்கள். அவர்கள் தங்கள் முன் இருக்கும் சவால்களை வெல்ல முடியாது என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் ஒருபோதும் என்னால் முடியாது என்று நினைக்காதே. சூழ்நிலையை ஆழமாக ஆராய்ந்து மனதை அதில் நிலைநிறுத்து. உன் முழு கவனத்தையும் செலுத்து. உன் முழு சக்தியையும் பயன்படுத்தி முயற்சி செய். அதன் பிறகு உன்னை மதிப்பிடு. உன் வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டிருப்பதை உண்மையாக நீ நம்புகிறாய் என்றால் ஒரு சில அடிகள் பின்னே எடுத்து வைத்து யோசி. இறுதியில் நீ வெல்ல கற்றுக்கொள்வாய். ஆனால் சில தோல்விகளை ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள். முழுமையாக வெல்லும் வழியை கண்டுபிடிக்கும் வரை பொறுமையுடன் முன்னேறு. உண்மையில் பலர் வெற்றியை உடனடியாக அடைய ஆசைப்படுகிறார்கள். இந்த தருணம் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. உன் வாழ்க்கையில் நீ இப்போது விரும்புவதை அப்படியே பெறப்போவதில்லை. ஆனால் அதை நீ கைவிட வேண்டும் என்று அர்த்தமும் இல்லை. நீ ஏற்கனவே நிறைய செய்துவிட்டாய். அளவில்லா உழைப்பு, அணையாத ஆர்வம், தளராத அர்ப்பணிப்பு, இதையெல்லாம் நீ செய்து காட்டியிருக்கிறாய். யாரையும் உன்னை குறைத்து மதிப்பிட அனுமதிக்காதே. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து அவர்களுக்கு கிடைத்த வெற்றி கிடைக்கும் தகுதி எனக்கும் இருக்கிறது என்று மட்டும் நினைத்து நின்று விடாதே. ஏனென்றால் அவர்களுக்கு கிடைத்தது உனக்கானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதுபோல் உனக்கு கிடைக்கப் போவது அவர்களுக்கானதாகவும் இருக்காது. அப்படித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எதிர்காலத்தை கணிக்க முடியாது. நாம் அதற்காக நம்பிக்கை மட்டுமே வைத்திருக்க முடியும். ஒரு சிறந்த எதிர்காலம், ஒரு சிறந்த வாழ்க்கை. சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், தப்பித்து ஓடவும் வேண்டாம். வாழ்க்கை கொண்டு வருவதை மன உறுதியுடன் எதிர்கொள். சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள். வளர கற்றுக்கொள். தோற்கவும் கற்றுக்கொள். நண்பர்களே, வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைப்பதில்லை. நீ வெற்றி பெற்றதால் இனி தோல்வி வராது என்று நினைக்காதே. வாழ்க்கை பயணத்தில் எங்கோ ஒரு தருணத்தில் ஒரே ஒரு சிறிய தவறு போதும் நீ தோல்வி அடைய. அப்படித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஒருபோதும் நின்று விடாது. நீ ஓட்டப்பந்தயத்தில் ஓடி இறுதி கோட்டை கடந்து விட்டாய் என்பதற்காக வாழ்க்கை நின்று விடாது. இன்று பலரின் பிரச்சனை அதுதான். அவர்கள் சௌகரியமாக இருந்து பழகிவிட்டார்கள். நான் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் என்று நிறுத்திக் கொள்கிறாய். நான் நல்ல நிலையில்தான் இருக்கிறேன் என்று உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொள்கிறாய். நான் வெற்றி பெற்றுவிட்டேன், இனி வாழ்க்கையில் போராட வேண்டியதில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், இனிமேல் முன்னேற தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ இன்னும் முன்னேற வேண்டும். வாழ்க்கை அது நின்றுவிடாது. காலம் மிகவும் முக்கியமானது. காலம் உனக்காக காத்திருக்கப் போவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் விழும் அடிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். சில நேரங்களில் நீ போராட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் நீ தோற்கவும் வேண்டியிருக்கும். எப்போதும் நீ வென்றே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்காதே. நீ வெல்வதை விட அதிகமாக தோல்வி அடைவாய். அப்படித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னை நீயே கைவிட்டுவிடக்கூடாது. அதனால் உன்னை நீயே தாழ்த்தி பார்த்து நான் தோல்வி அடைந்து விட்டேன், என்னிடம் எதுவும் இல்லை என்று நினைக்காதே. உன்னிடம் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை கடினமானதுதான். காலம் உனக்காக காத்திருக்கப் போவதில்லை. காலம் செய்ய வேண்டியதை துல்லியமாக செய்து கொண்டே இருக்கும். தேங்கி நின்று விடாதே. நீ வாழும் வாழ்க்கை போதும் என்று திருப்தி அடைந்து விடாதே. இவ்வளவுதான் உன்னால் முடியும் என்றும் இதுதான் உன்னுடைய எல்லை என்றும் நினைத்துக் கொள்ளாதே.
உன் உடலில் உயிர் இருக்கும் வரை வாழ்க்கை என்னும் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த பாடங்களை கேட்டு கற்றுக்கொள்ளவும் இன்னும் அதிகமாக வளர முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். உன் முயற்சிகளை குறைத்து விடாதே. இன்னும் அதிகமாக முயற்சி செய்து கொண்டே இரு. இப்போது வாழும் வாழ்க்கையே சௌகரியமாக உள்ளது என்று இந்த இடத்திலேயே சிக்கிக் கொள்ளாதே. தோல்வியடைவதை கண்டு பயப்படாதே. உன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இரு.